சென்ற என் மகள் லோகிதனும் எங்கேயப்பா பின்னழைத்து சென்ற என் மகள் லோகிதனும் எங்கே திக்கன என் வீட்டில் தீரனை ஊட்டிடாமல் நடந்த செய்தி அகர்வீர் தோழர்மா அகர்வீரே ஐயர் உன்னை பெண் வந்தானே உன்னை உங்களோட அனுப்பி வைத்தனே சின்ன குழந்தை அப்பா என் பிள்ளை போதுமா பேணி வளர்க்க தெரியாது. எங்க மாமியெல்லாம் என்ன சொன்னாங்க? இவங்க எல்லாம் வனாந்திரம் போறாங்களே பசி வந்துட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு நினைச்சுண்டு எனக்கு தெய்வ தாட்சியத்தோட நிறைய போஜனம் கொடுத்துட்டு இருந்தா வனாந்திரத்தை பசி வந்து கொடுத்து போஜனம் பண்ணிட்டோம். குழந்தை அழகே கொஞ்சம் நீராலும் கொடுக்க கூடாதோ? நாங்களும் ஒருவருக்கு அடிமையாக இருக்கின்றோம். நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறீர்கள், பொந்தியாக வாழ்கிறீர்கள், ஒருவனாக வாழ்கிறீர்கள், குடும்பத்தோட ஊரோடு ஒத்து வாழ்கிறீர்கள். ஆனால் நாங்களோ நாடு நகரங்களை இழந்து ஒருவருக்கு அடிமையாக இருக்கும்போது உணவுக்கு எங்கேயப்பா நான் செல்வேன்? ஓடுகிற கங்கையிலே 3 கை ஜலமரத்தை சொல்லி என்னை அறிவு கொண்ட வேதியர் கட்டளை விதித்தாரே. அந்த 3 கை ஜலமாவது என் பிள்ளை குழந்தை பாருங்க பசிக்கணும்னு சொன்னேன் மாமி. நான் வெண்பொங்கல் கொடுத்தேன். வாங்கி விட்டாரே தோழமார்களே, உங்களோட கருத்தால் கொண்டு வந்தேன். கட்டமதி வாங்கி இருந்தால் சத்தியத்திற்கு பங்கம் வந்துடும். ஓடுகின்ற கங்கையில 3 கை ஜலம் சொல்லி தாத்தா சொல்லியிருக்கான்னு சொன்னா. அப்புறம் சொன்னா சத்தியம் தவறக்கூடாது தோழமார்களே அப்படின்னு சொல்லி 3 கை ஜலம் இருந்தா மாமி. அப்பேற்பட்ட குழந்தை மேலவனாந்திருக்கிற கோவிந்தா என்னப்பா என் பிள்ளையை கேட்டால் கோவிந்தா என்ற வார்த்தை பக்கத்தாத்து கோவிந்தம் கூட வர்றான். கோவிந்தம் கூட வருகிறானா? ஒருவேளை பழித்தை தப்பி மகன் ஐயா காய்மானத்துக்கு 2 வழி இருக்குமா? ஒன்று குறுக்கு வழி, இன்னொன்று சுற்று வழி. நாங்க குறுக்கு வழி குழந்தை அச்சுன்னு வந்திருப்போம். கற்கள் முற்கள் விஜயந்துக்கள் நிறைய இருக்கிறதுனால குழந்தை பார்த்து பயந்துடுவான்னு சொல்லி சுற்று வழியில சுகமா வரா மாமி. அதே மாத்திரமா வரா, சேது வரா, சுப்பு வரா, பேர் வருகிறார்கள். ஆமா, உங்க குழந்தை எக்காடி கட்டு போனா எங்களுக்கு என்ன? என்னப்பா அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாயே? அப்படிலாம் இருப்பீர்களா? என் பிள்ளையை பத்திரமாக என் பிள்ளை சொன்னா அப்பா சேசு வர கோவிந்த வரலாம் கூட்டாளிமார்களை எல்லாம் வருகிறார்கள். அப்பா கரங்களை பிடித்துக் கொண்டு மேலவனம் சென்று தெற்பை அவற்றை சேகரித்து வா மகனே என்று சொல்வதற்கு அண்ணா கோவிந்தன் வருகிறார் என்றால் வழி நினைவு கதையெல்லாம் சொல்வார்கள். கதையை கேட்டுக்கொண்டு பசி பொறுத்துக் கொண்டு தெற்பை அவற்றை சேகரித்து வருகிறார் என்று சொல்கிறார்.
நீங்கள் ஏதோ கதை சொன்னீர்களா? ஏண்டா? என் பிள்ளை சொன்னானா? கொஞ்சம் முந்தி வாரேன். அந்த முன்னேற்றம் தெரியுது எனக்கு. மாமி வருகோ, டே அம்பி வடிசிரமம் தெரியாம இருக்கனால என்னால ஒரு கதை சொல்லிட்டு வரான்னு சொன்னான். இவன் ஒரு கதை சொன்னான், நான் ஒரு கதை சொன்னேன், அவன் ஒரு கதை சொன்னேன். மாமி குடும்ப கட்டுப்பாடு கதை சொன்னேன். அப்படி சொல்றா. அந்த இடத்தை தாண்டணுமான நீங்க மாமி பாருங்க, நீங்க 58 தாண்டது. தேவதாசன் படிச்சதுனால 37 தான தர்மம் கொடுத்தது. இந்த தான தர்ம கேள்விப்பட்டு விஸ்வாமித்திரை அவளை நாடு நகர அத்தனை அபகரிச்சது. தோழமார்களே, எதற்காக? வாக்கால்பட்ட கடனுக்காக என் தோப்பனாரு என்னையும் என் மாமியும் இந்த காலகண்ட பாபா நகரத்துல விலையோ விலையென்று விற்று கடனை தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே வந்தான். மேலவனாந்திரம் போய் சேர்ந்தோம். அது கதை முடிஞ்சிருச்சு. சொல்லி வந்த கதை முடிஞ்சு போச்சு. நான் பெற்ற மகனை காணாமல் தவித்துக் கொண்டும் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். சிறுபிள்ளையிட்ட வெள்ளாமை விடுந்து சேராது என்று சொன்னார்களே, நடந்தது என்ன சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு என்ன நடந்தது? பேசுகிற பேச்சு முழிக்கின்ற முழியும் சரியில்லை. என் பிள்ளைக்கு ஏதோ நடந்திருக்கின்றது. என்னவென்று சொல்ற மாமி, சொல்ற ஒரு யுகமாக தான் நாங்க தான் சொல்லணும். சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நின்று கேளு, இனிமேல் தான் தெரிஞ்சுக்க. ஒரு ஊர்ல அப்பா அம்மா இருந்திருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பையன். அந்த ஆம்பளை பையனுக்கு பாருங்க படிக்க வழி இல்லாம மேல் படிக்கணும்னு சொல்லி சம்பாத்தியம் பண்றதுக்கு அவ அப்பா அயலூர் போயிட்டாரு. அயலூர் போயிட்டாரே, திரும்பி வரலையே அப்படின்னு நினைச்சு இவ சொல்ற அம்மாகாரி, டே மகனே காட்டுல போய் விறக்கிட்டு வாடா, அது சந்தையில வித்து காசாக்கி உன்னை படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு அம்மாகாரி சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இவனும் தினமும் போய் விறக்கிறது கட்டுறது கொண்டாந்து சந்தையில கொண்டாந்து விற்கிறது. இப்படி நடக்குது. ஒரு நாள் பாரு விறகு கட்டை கட்டி அப்படி இறுக்கி 3 ஒடி போட்டு அந்த விறகு கட்டி தலையில தூக்கும் போது அந்த விறகுக்குள்ள இருந்து ஒரு நல்ல வாப்பு கடிச்சு
அவன் இறந்துட்டாமா. அவன் கண் என்னப்பா சொல்கிறாய்? அந்த அந்த விறகு வெட்டினவன பாம்பு அடிச்சு இறந்துட்டான். பாம்பு அடித்திருந்தான். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால, என் பிள்ளை இருந்தால ஆமா லோகிதாசன் வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, சென்று தேர்ப்பை காரை முன்னே மிதியெல்லாம் தேர்ப்பை சேகரிக்க சென்றானே. அப்ப பாருங்க, பாரு அந்த கட்டில இருந்து அந்த அவனை கடிச்ச பாம்பு அதே மாதிரி உங்க குழந்தையும் கடிச்சு இறந்து பாம்பு கடிச்சதா? அப்பா மகனை என்ன செய்வேண்டா? அப்பா மகனை என்ன செய்வேண்டா? எனக்கு நீ உனக்கு நான் விட்ட துணையாக இருந்தவே நாடு நகர்களை இழந்து நான் பெற்ற மகள் உன் தந்தைதான் வந்து விடுகிறேன் என்று சென்றார். அவரும் இல்லாமல் நீயாவது என் கூட இருப்பேன் என்று நினைத்தேனடா. என்னை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி மனது வந்து இறந்தாயோ மகனே பாப்பா, என்னை தெருவில் விட்டு துறந்தாயோ, துணி தருக வைத்தாயோ மகனே 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 மகனே. மகனே மகனே பரந்தாயோ, என்னை இந்த பூமிக்கு ஆழமாக வைத்து விட்டு என்னை மறந்தாயோ. அம்மா நான் இருக்கேம்மா உங்களுக்கு, கவலைப்படாதீங்கம்மா என்று சொன்னாயே. இப்பொழுது என்னை மறந்தாயோ, எனக்கு குறைத்த மனதிட உறுதியெல்லாம் மகனே மகனே மகனே. அப்பா மகனே பாப்பா, அப்பா மகனே பாப்பா, மகனே பாப்பா, மகனே பாப்பா. என்னடா செய்வேன்? உன் தந்தை யார் என்றால் ஒரு நாள் வந்து என்று கேட்பார். என் பிள்ளை எங்கே, என் மகனை எங்கே, என் குழந்தை எங்கே என்று கேட்பாரு. அவருக்கு
நான் என்னடா பதில் சொல்ல போகின்றேன்? உன் தந்தை ஓடி வந்து ஓடி வந்து எங்கே என் மகள் என்றார். குழந்தை ஓடி வந்து என்ன பதில் சொல்வேன்? நாடிலிருந்தேன் கவலைப்படவில்லை, நகரிலிருந்தேன் கவலைப்படவில்லை. நாட்டு மக்களை பிரிந்து உன் தந்தையார் இதோ என்றோ ஒரு நாள் வருவார் என்று நான் அதற்கு கூட கவலை இல்லையடா மகனே. என் கூட இருப்பாய் என்று நினைத்தேன். அந்த கொடியனாக உன்னை கண்டு வருவதற்கு அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்தவருடைய பிள்ளை நான். என் தந்தை பொய் சொல்லாதவர், என் தந்தை புகழுக்குடையவர், என் தந்தை நீதி தவற மாட்டார், என் தந்தை நெறி தவற மாட்டார் என்று அப்பேற்பட்ட புண்ணியங்கள் எல்லாம் செய்தவருடைய பிள்ளையை நீ கொண்டு வரலாமா என்று ஒரு வார்த்தை அந்த கொடிய நாதத்திடம் சொல்லியிருந்தால் சரி வரும் பாபு கூட உன் தந்தையார் பேர் கேட்ட உடனே சிவந்தன் இந்த ஓடி இருக்கலாம். தாயை சொல்லி தகப்பனை சொல்லி இந்த உயிரை காப்பாற்ற வேண்டாம் என்று நினைத்து விட்டாயா? நான் என்ன செய்வேன்? இப்பொழுது நாடு நகரங்களும் இல்லாமல், சொந்த பந்தங்கள் இல்லாமல், கணவரும் இல்லாமல், குழந்தையும் இல்லாமல் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா? என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? நீரில்லா கிணறானே செய்வேன்? நான் என்னப்பா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஒன்று புரியாமல் தவிக்கின்றேன். இப்பொழுது உன்னை வந்து நான் எடுப்பதா? உன்னை தகனம் செய்ய நான் துடிப்பதா? இல்லை என்னை அறிவை கொண்ட வேதைகளிடம் செல்வதா? நான் விடை கேட்டால் அவர்கள் தருவார்களா? தரமாட்டார்களா? இப்பொழுதே உன்னை வந்து எடுக்க வேண்டும். உன் மடியிலே, என் மடியிலே உன்னை மகனே, பெற்ற மகனே, என்னை விட்டு போய்விட்டாயா என்று உன்னை கட்டி அடைத்து அழ வேண்டும் என்று துடிக்கிறேன். ஆனால் நான் வருவதற்கு சுதந்திரம் இல்லாதவளா? உன்னை உடனே வந்து பார்ப்பதற்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையடா. நான் என்ன செய்வேன்? இறந்து விட்டாய் என்று சொன்னார்களே, அசாத்து மைந்தர்கள் இறந்து விட்டாய் என்று சொன்னார்களே, நீ எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லாமல் போய்விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? அசாத்து மைந்தர்களே, அடர்ந்த காட்டில் என் பிள்ளைகளை எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் பாருங்களப்பா. என் பிள்ளை இருக்கும் அடையாளத்தை சொல்லுங்கள். மாமி, அந்த மேல வனாந்தரத்துல ஆலமிருச்சம் பக்கத்துல உங்களுடைய மகனை படுக்க வைத்து அவன் மேல் இலைகள் எல்லாம் வைத்து அவனுடைய நெஞ்சில பெரிய பாதங்கள் என் பிள்ளை மேலே, பத்து குழந்தை மேலே மாமி, எங்களுடைய நெஞ்சிலை கல்லை வைத்து தான் கல்லாக்கி கொண்டுதான் நம்முடைய நெஞ்சிலை நாய்நறி எதுவும் இழுத்து செல்லக்கூடாது என்பதற்காக கல்லை வைத்தோம். ஆனால் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்கோ எங்க அம்மா துணை, எங்க அம்மாவுக்கோ நான் துணை, எங்கள் இருவருக்கும் ஆண்டவன் தான் துணை. ஆனால் இருந்த போதிலும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தால் அடுத்த பிறவியில் ஒன்று செய்வேன் சொன்னேன். இந்த பிறவிலே பெற்ற பிள்ளைக்கு கொடிது கொடிது வறுமையில், இளமையில் வறுமை கொடிது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட குழந்தைக்கே உணவு தர முடியாத பாவி வயிற்றிலே மறுபிறவி பிறக்க வேண்டும் என்று நினைத்தானா என் பிள்ளை? அவனுக்கு என் மேலே கோபமே இல்லையே. நான் என்ன செய்வேன்?
சென்று வரும் அப்பா. நான் எடுத்து நல்லடக்கம் செய்வேன். பாருங்களேன். சுவாமி, நம் மகன் சென்று விட்டான். வேலவானந்தரம் சென்று பாலகனை கடிய நாகம் கண்டு விட்டது. நம் மகன் இறந்து விட்டான். சுவாமி, இந்த விவரத்தை உங்களிடம் சொல்ல நினைக்கின்றேன், துடிக்கின்றேன், தவிக்கின்றேன். எங்கிருக்கின்றீர்கள், எங்கிருக்கின்றீர்கள், எங்கிருந்தால் விரைவாக வர வேண்டும் சுவாமி. விரைவாக வருவீர்கள் என்று வழி மீது வழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன் சுவாமி, காத்து கொண்டிருக்கின்றேன். கண்ணா கருமை நிறகண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. கண்ணா கருமை நிறகண்ணா, உன்னை காணாத கண், உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, கண்டு பெருப்பாக உன்னை கண்டாத ஒரு பாரில்லை. கண்ணா கருமை நிறகண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. பார்த்து மறுப்போர் முன் படைத்தாள் கண்ணா, குணம் பார்த்து மறுப்போர் முன் படைத்தாள் கண்ணா. மனம் பார்த்து மறுப்போர் முன் படைத்தாள் கண்ணா, குணம் பார்த்து மறுப்போர் முன் படைத்தாள் கண்ணா. இனம் பார்த்து என்னை தவிர வளர்ந்தாய் கண்ணா, போற்றி என்னை தவிர வளர்ந்தாய் கண்ணா. இனம் பார்த்து என்னை தவிர வளர்ந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து நிலையாது அமர்ந்தாய் கண்ணா. கண்ணா கருமை நிறகண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. பொன்னான நிறம் கொண்டு வந்தாள் கண்ணா, அது போல் நிறம் கொண்டு வந்தாள் கண்ணா. பொன்னான மனம் கொண்டு வந்தாள் கண்ணா, அது போல் மனம் கொண்டு வந்தாள் கண்ணா. கண் பார்க்க முடியாமல் தவித்தாள் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் தவித்தாள் கண்ணா. கண் பார்க்க முடியாமல் தவித்தாள் கண்ணா, எந்த கரத்திட்ட என்னை படைத்தாய் கண்ணா. கண்ணா கருமை நிறகண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை விரும்பாரில்லை, கண்டு மறுப்பாரில்லை, உன்னை கண்டாலும் விருப்பமில்லை. கண்ணா கருமை நிறகண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. நான் விட்ட மகனே, தாயே பராசக்தி, என் பிள்ளையை நான் வந்து கானகத்தில் எடுக்க வரை என் பிள்ளையுடைய உடலுக்கு எந்த விதமான சீதமும் வராமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் தாயே, நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஐயா, என்னை அடிமை கொண்ட வேதியரே, ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே, ஐயா வேதியரே, அடிமை கொண்டவரே.